வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுலபமாக வீட்டிலையே நம்ம எப்படி செய்யலாம், அதுவும் ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லா காய்கறிகள்லாம் போட்டு இது ரொம்ப ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஆனால் நம்ம வீட்டிலே சூப்பராக செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இது பர்கர் பர்ன்னு கேட்டிங்கனாவே கடையில் கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவங்களே ரெண்டாக கட் பண்ணி இருக்குது. இல்லைன்னா முழுசாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த மாதிரி. அப்புறம் இந்த பட்டரை டோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தேவை, வெண்ணெய் தேவை, அது மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் காய்கறிகள் உள்ள அந்த பேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ள நடுவில் வைக்கிறதுக்கு. அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு, 4 உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை. இது எல்லாத்தையுமே நான் நறுக்கி தான் வச்சிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை மட்டும் நல்லா ஒரு 7 சவுண்ட் வச்சு வேக வச்சிருக்கோம். நல்லா தொட்டா மசிகிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சிருக்குது. மித்தது எல்லாமே நான் பச்சையாக தான் வச்சிருக்கேன். இனிமேல் தான் நம்ம லைட்டாக பாயில் பண்ணணும். அப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டங்கள்லாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அப்புறம் பர்கரை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவையானது என்னதுன்னா கொஞ்சோண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம், தக்காளி, வெள்ளரிக்காய், இது டொமேட்டோ சாஸ், இது மயோனைஸ், எக்லெஸ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பர்கர் சாஸ்னே தனியாக கிடைக்கிது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பேட்டிஸ் சொன்னோம் பார்த்தீங்களா செய்கிறதுக்கு, அதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி என்கிட்ட சாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கையிலே சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நான் அதில் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். பட்டாணி சேர்க்குறவங்க சேர்க்கலாம், இல்லைன்னா பட்டாணியை முழுசாகவும் போடலாம். இப்போ இருக்கிற எல்லா காயுமே நான் மொத்தமாக சேர்த்து துருவி எடுத்துக்கிற போகிறேன். இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதாக நம்ம துருவி எடுத்துட்டு நறுக்கணும். பார்த்தீங்களா, இந்த காய் எல்லாத்தையுமே நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். லைட்டாக ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். ஏன்னா நல்லாவே துருவிருச்சு. நம்ம எண்ணெயில் வதக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணுறோம். இதனால நம்மளுக்கு ஆயில் கம்மியாக செலவாகும். இதை காயெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும்னா அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஏன்னா பேட்டிஸை நம்ம எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். நான் சொல்கிற எல்லாத்தையுமே நான் லைட்டாக துருவ மட்டும் தான் செஞ்சுருக்கேன். நீ நறுக்கிக்கணும், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த உருளைக்கிழங்கை கையிலேயே மசிக்கலாம். அதை விட என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கேரட் துருவி இருக்கு பாருங்க, அதை வச்சு துருவிட்டிங்கன்னா ஈவனாக வந்துடும். இல்லைன்னா கட்டி முட்டியுமா வரும். இல்லைன்னா இந்த மாதிரி இதே இதில் நான் போட்டு இங்கே உருளைக்கிழங்கு அந்த துருவி எடுத்தது பாருங்க, நல்லா ஒரே மாதிரி மசிஞ்சிருக்கு. இந்த காயும் நல்லா சூடாக ஒரு 5 நிமிஷம் தான் நான் வச்சோம். நல்லா சின்ன சின்ன நறுக்கிட்டா 5 நிமிஷம் வச்சா போதும். இப்போ இதையும் எடுத்து இந்த உருளைக்கிழங்கோட சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் கையை வச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக நறுக்குனா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா ஐட்டங்கள், இதில் வேணும்னா சாட் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே இப்போ இந்த கரண்டியை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே நல்லா ஆறிடுச்சு. நம்ம நல்லா இந்த மாதிரி கையிலே பிணைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதே நல்லா பிடிக்க வரும். உங்களுக்கு சப்போஸ் ஈரப்பதமாக தெரிஞ்சால் நம்ம பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துரும். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கணும். வடை மாதிரி தட்டிக்கிறோம். கையிலையும் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம கையிலே வடை மாதிரி தட்டலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சம்படை மூடி எடுத்துக்கோங்க. அதாவது நம்மளுக்கு தேவையான அந்த பேட்டிஸ் தேவையான தம்படை மூடி எடுத்துட்டு நடுவில் நான் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இந்த வடை மாதிரி தட்டி இருந்த உருண்டை ஊட்டியிருக்கோம் பாருங்க, இதை நல்லா ஷேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல கரெக்டான ஷேப்பில் வரும். நம்ம எடுத்துருக்கிற பன்னுக்கு மேலே போகக்கூடாது, ஒரே அளவாக இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். இப்போ செஞ்சுட்டு ஒரு தட்டில் அப்படி கொட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். மறக்காமல் இதில் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதே மாதிரி நம்ம 4 இது செஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் மட்டும் தடவும் போது இதில் கொஞ்சம் ஒட்டிக்கிருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுனா இந்த மூடியிலே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை தடவி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவில் பிணைஞ்சிருக்கோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேலாப்பில் இருக்கிறதுனால. இப்போ அதே மாதிரி இப்போ எடுத்து போட்டிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக வந்துருச்சு. இப்படி செய்யும்போது இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் பிசுறு இல்லாமல் கரெக்டாக பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக வரும். இப்போ பார்த்தீங்களா டக்குன்னு வந்துருச்சு. எண்ணெய் போட்டு பண்ணும்போது கூட கொஞ்சம் எங்களுக்கு டைம் ஆச்சு. இது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பேட்டிஸை நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். இன்னொரு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக ஏற்கனவே இதில் போட்டுட்டோம், கொஞ்சோண்டு மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம கரைச்சிட்டோம். நல்லா ஒரு கட்டியே இல்லாமல் இந்த மாவை கரைச்சிக்கோங்க. இதை எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கிறோம். லைட்டாக பண்ணால் போதும். அப்படியே எடுத்து இங்கே ஒரு தட்டில் நம்ம பரப்பி வச்சுக்கிறணும் பிரெட் க்ரம்ஸை. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறோம். இது வீட்டிலே பண்ண பிரெட் க்ரம்ஸ் தான்.
தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். கொஞ்சோண்டு இப்போ நம்ம செஞ்சதில் கொஞ்சம் பிச்சு இப்படி போட்டு பார்க்குறோம். போட்டு உடனே மிஸ்ஸுன்னு பொரிஞ்சு வந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி எடுத்து ஒரு கரண்டியில் கூட எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டோன்னே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா கீழே அடியில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பின்னாடி திருப்பிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 கரண்டி வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே உள்ளே வெந்தது தான். அந்த உள்ளே போட்டிருக்க அந்த மாவு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும், அவ்வளோதான். அதனால் இப்போ வந்து 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனில் நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா? இந்த கலரில் வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயை வடிச்சுக்கலாம். அதே மாதிரி இதை எடுத்து வைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெயும் வந்துடும். கிறிஸ்பியான பேட்டிஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்த்துக்கோங்க, இதான் வந்து பெர்ஃபெக்டான கலரு. அதாவது ரொம்ப கருகாமல் அப்படியே ப்ரௌன், லைட் ப்ரௌன் கலர் சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்துருக்குது. அங்கே பேன் சூடாகிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம எடுத்து வச்ச அந்த பன் இருக்குது பாருங்கள், பர்கர் பன். அதில் வந்து கொஞ்சம் பட்டர் நம்ம அப்படி தடவிக்கிறோம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தடவி வச்சுட்டு நம்ம அப்படியே டோஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த வேலையை வந்து நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தான் சூடு பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து பன்னை வந்து சூடு பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆறி இருந்தால் நல்லா இருக்கா. கொஞ்சம் லாஸ்ட்டாக சூடு பண்ணிவிட்டு வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வீட்டில் செஞ்ச பட்டர் தான். இந்த பட்டர் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி நான் ஏற்கனவே வந்து ஏற்றிருக்கேன். நெய் எப்படி செய்கிறதுன்றது அதில் பண்ணது தான். சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்ச பட்டர். நம்ம ப்ரெட்டில் வச்சதை இந்த பக்கம் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி திருப்பி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சிடுறோம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பர்கருக்கு அசம்பிள் பண்ணுற எல்லாமே நம்ம நீட்டாக எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே மயோனைஸும் டொமேட்டோ சாஸ் இருக்குது பாருங்கள். ரெண்டையுமே நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இதில் வேணும்னா உங்களுக்கு சில்லி சாஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கீழே பாட்டமில் வைப்போம் பாருங்கள், அந்த ப்ரெட்டில் இப்படி எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்ச பேட்டிஸை இப்படி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ வச்சுக்கலாம். வெங்காயம், வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி. இது நல்லா பெருசாக இருந்தாலும் ஒன்று தான் வைக்கிறேன். இது மேலே லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு. அப்புறம் இப்போ நம்ம பர்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே ரொம்ப அருமையான பர்கர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.